ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 5 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லேட் தான், சாரி, என்னால் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி அங்கே ஸ்டாப் ஆன சீன் தான். இந்த கிஸ் அப்படி, இந்த கிஸ் இப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கிஸ்ஸாக சொல்லி அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் கிஸ் பண்ணும்போது இவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணி அதிகமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி ஆனின் எப்போ நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும், நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான சான்ஸாக இதை எடுத்துக்கிட்டு இவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. லாயல் பின்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப அதிகமாக கிஸ் பண்ணி இவங்க படுத்திருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ இது தப்பு அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டு அவங்கள தள்ளுறாங்க. அவங்க மறுபடியும் கிஸ் பண்ண வராங்க. தள்ளி விட்டுட்டு லாயல் பின் வெளில ஓடிடுறாங்க. ஆனினுக்கு ஒன்றுமே புரியல. பெண்ணுன்னு சொல்லி பின்னாடி கத்திட்டே போகிறாங்க. இவங்க வெளில போயிட்டு டோரையும் லாக் பண்ணிடுறாங்க, ஆனின் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பயும் ஆனின் ஒரு பக்கமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. பெண் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அது காதில் வாங்கியும் அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியாமல் நடந்தது என்னன்னு தெரியாமல் இருக்காங்க லாயல் பின். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனினுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க திரும்ப இந்த இன்சிடெண்ட்டை அவங்க பெட்ரூமில் இருந்துக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு, எல்லா 2 பேருக்கும் பிடிச்சிதானே நடந்துச்சு, நான் மட்டும் ரியாக்ட் பண்ணலையே, அவளும் சேர்த்து தானே ரியாக்ட் பண்ணா, அதாவது நான் மட்டும் கிஸ் பண்ணலையே, அவங்களும் தானே கிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த விஷயத்த நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். லாயல் பின்னும் தான் கிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனின் மட்டும் கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஏன் அப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கா, நமக்கும் அவளுக்கும் நம்ம மேலே லவ் இருக்குது தானே, அது ஏன் வெளில ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதை ஏன் வெளில காட்டக்கூடாது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. பேசிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து போய் பார்க்குறாங்க. அப்பவும் லாயல் பின் வரவே இல்லை. அங்கே எங்கேயும் லாயல் பின் இல்லை. டோர் ஓப்பன் ஆகியிருக்கு, அதாவது அவங்க லாக் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அது ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஆனினால் லாயல் பின்னை பார்க்கவே முடியல. மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கே உள்ள ஒரு சர்வன்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. லாயல் பின் எங்கன்னு சொல்லி ஆனின் கேட்குறாங்க. இல்லை, உங்கள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட் சொல்கிறாங்க. ஆனினுக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன நடந்துச்சு, நம்ம அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வர எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதில்ல, அப்படியே வச்சுருக்காங்க. லாயல் பின்னுக்கு தெரியுமா, நீ எடுத்துகிட்டு வந்தது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும், அவங்க தான் கொடுத்தமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் இவங்க விடல. இவங்க போயிட்டு லோட்டஸ் பேலஸ்க்கு போயிட்டு லாயல் பின்னை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனின் போய் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கும் எடுத்துகிட்டு வராங்க. அப்பயும் எந்த திங்ஸையும் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லேடி பின் எங்கே வருவாங்க, எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் கேட்குறாங்க, லேடி பின் இன்னும் வரலையா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னியா இல்லையா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு லேடி பின் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்த சர்வன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ யாரையும் பார்க்குற ஐடியாவில் இல்லையா, அவங்க வேறு ஏதோ ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பாலஜியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனின் அதை கேட்டு டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லாயல் பின்னுடைய டிராயிங்கை ஆனின் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அழகாக ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. என்னை ஏன் லேடி பின் இந்த மாதிரி ஒதுக்குற, என்னை ஏன் அவாய்ட் பண்ணுற, நமக்குள்ளே எப்படி என்ன ஆச்சு, எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் தானே உனக்கும் இருக்கும்னு நினச்சேன், உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை என்னோடய ஃபீலிங்ஸ் புரியலையா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அழுதுக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தோன்னா ரெயின் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் போய் படுத்துக்கிறாங்க நைட்டு. அப்போ டோரை தட்டுறாங்க. எதுக்கு தட்டுறாங்கன்னா, நைட்டு டிஃபன் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக கூப்பிடுறாங்க. எனக்கு பசிக்கல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதை கொண்டு போனதும் லாயல் பின் ஏன் இதை சாப்பிட்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வன்றதுக்கு ஆனின் எனக்கு இது வேணாம், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க, அது என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி லாயல் பின்ட்டு சொல்கிறாங்க. இதை நான் அமிச்சேன்னு சொன்னியா, நான் தான் கொடுத்து அமிச்சேன்னு சொன்னியா, அப்பவும் அமிச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க லாயல் பின். ஆமாம், அதையும் சொன்ன ஒரு ஹைனஸ், அப்பவும் திருப்பி அமிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பரபரப்பாக வேலை நடக்குது. எல்லாத்தையும் சமைச்சு எடுக்கிறாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு போனால் அதையும் அந்த சர்வெண்ட் வந்து திருப்பி அமுச்சு விட்டுட்டாங்க ஆனின். அதை கொண்டு வரவே அந்த சர்வெண்ட் பயப்படுறாங்க. எப்படி இதை கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதை வந்து லாயல் பின் பார்த்துடுறாங்க. ஏன் இதையும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஹைனஸ், இதையும் சாப்பிட்லாங்க, எனக்கு வேணான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு லாயல் பின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரெடி பண்ணேன்னு சொன்னியா, நானே என் கையால் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னியா, அப்பவும் திருப்பி அமுச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவர் ஹைனஸ், அப்பயும் அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்வன் சொல்கிறாங்க. அதுக்கு லாயல் பின்னால் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நம்ம எப்படி அங்கே போகிறது, இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான பல வகையான ஃபீலிங்ஸில் வந்து இப்போ லாயல் பின் இருக்காங்க. நீ வந்து அங்கே பைன் பேலஸ்லேயே இரு, அதாவது அந்த ஆனினுடைய பேலஸ்லேயே இரு, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுவாங்க, ஸோ நீ அங்கேயே இரு, அங்கேயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சர்வன்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. 2 நாள் கழிச்சு இவங்க வராங்க, பட்டாமிக்கா வராங்க, லேடி பின்னுடைய ஆண்ட்டு. அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த கேப்பில் தானே இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க வராங்க. அவங்க வந்ததும் லேடி பின் வந்து விஷ் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் கொடுக்குறாங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பட்டாமிக்கா கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் நான் வரும்போது கவனித்தேன், பைன் பேலஸில் ஒரு சவுண்டுமே காணுமே, ஆனின் இருக்காங்களா இல்லையா, அங்கே தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டாமிக்கா கேட்குறாங்க. ஆனின் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுச்சு, சாரி லாயல் பின் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் மார்னிங்லேருந்து அங்கே அந்த பக்கம் போகலை, அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே லாயல் பின் திக்கி திணறி பதில் சொல்கிறாங்க. அப்படியா, ஆச்சரியமாக இருக்கே நீ அந்த பக்கம் போகலன்னு சொல்கிறதுன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரீக் எங்கன்னு சொல்லி லாயல் பின் கேட்குறாங்க. அதுக்கு பட்டாமிக்கா, நான் வரும்போதே பாறை விட்டு இறங்கி ஓடிட்டாவா பைன் பேலஸ்க்கு, இங்கே வரவே இல்லை அப்படின்னோடனே லாயல் பின்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ப்ரீக் போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீக் கத்திக்கிட்டே ஓடுவான். அணின் இவர் ஹைனஸ் சொல்லி ப்ரீக் கத்திக்கிட்டு எல்லா ரூமையும் டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும். கடைசியில் பார்த்தா ஆனின் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா அவங்க 2 days சாப்பிடல இல்லையா, அதனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. கத்திக்கிட்டே ஓடி போய் எழுப்புவாங்க இவங்க. இதோட இந்த பாட்டு முடிச்சிருது.